மூட நம்பிக்கை இங்கே இல்லை. சஃபர் மாதத்தை சொல்ல வருகிறார்கள் பெருமானார். ஆந்தை இஸ்லாத்திலே இல்லை என்றார்கள். ஆந்தை இருக்கு பாருங்க, ஆந்த சத்தம் போட்டா முசீபத்து நடக்கும் நம்பியிருந்தாங்க. ஆந்த சத்தம் போட்டா முசீபத்து நடக்கும். ஒலா சஃபர ஒலா ஹாம்மா, ஆந்தைக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆந்தையின் மீது நம்பிக்கையா? சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆந்த சத்தம் போட்டால் அங்கே மௌத்து நடக்க போகுது, ஏதாவது முசீபத்து வரும், அந்த காலத்தில் நம்பியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் எங்கேயாவது பயணம் போகணும்னா பறவைகளை வச்சு முடிவு எடுப்பாங்க. 2 காகம் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே இடத்துல சேர்ந்து இருந்துச்சுன்னா பயணம் ஆகிடுவாங்க. 2 இல்லை 1 இருக்குது, பயணமாக மாட்டாங்க. காலையில் 2ஐயும் ஒன்றா பார்த்தாச்சுன்னா ஒரு பரக்கத், ஒன்றை பார்த்தா முசீபத், இப்படிலாம் நம்பியிருந்தாங்க. ஒரு அரசர் அவர் பயணமாக போகிறார். தன் காவலாளியை அழைத்து சொன்னார், அரண்மனையில் வெளியில் போய் நம்முடைய தோட்டத்தில் மரத்தில் காகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வா. அவர் தெரியும் 2 ஒன்றா இருந்தால் தான் பயணம் புறப்படுவார். வந்து பார்க்கிறார், ரொம்ப சந்தோஷம், 2 காகம் ஒன்றா நிற்கிது. அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு. அரசர் பயணம் ஓடி வந்தார். அரசரே, பயணத்துக்கு பொருத்தமான நிலையிலே 2ம் ஒன்றாக நிற்கிறது. புறப்பட்டார். தயாராகி அரண்மனையை விட்டு அரசர் வெளியில் வந்து மேலே ஒரு பார்வை பார்ப்பார். பார்த்தா 1 தான் நிற்கிது. அது அவ்வளோ நேரத்தில் இன்னொன்று பறந்துட்டு. அரசருக்கு சரியான டென்ஷன். அந்த பயணம் வெற்றி ஆகாதுங்கிற அவருக்கு நம்பிக்கை இருக்குது. உள்ளே வந்துட்டார். முதல்ல காவலாளியை கொண்டாடினார். காவலாளியை கொண்டு இவனை உள்ளே வச்சு சிறப்பாக எல்லாம் செய்யணுமோ செய்திருந்தார். ஆளை சரியான அடி, ஜெயில் 6 மாதம் உள்ளே தள்ளுண்டார். ஏன்? என்னுடைய கெட்ட சகுனம் இவரால் ஏற்பட்டது. இவர் என்னுடைய பயணத்தினுடைய நம்பிக்கையை பாழாக்கி விட்டார். 2 காகம் நிற்கும் போது நான் பயணிப்பேன், இவர் 1 காகத்தை காட்டிவிட்டார், இவரை தண்டனை கொடுங்கள் என்கிறார். அவர் தண்டிக்கப்படுகிறார், ஜெயிலில் தள்ளப்பட்டார். அப்போ அதிகாரி அரசர் சொன்னார், அவனை வெளியில் கூட்டுவா. இப்போ புரிஞ்சிச்சா அவனுக்கு 1 காகத்தை பார்த்தா என்ன கதின்னு? அவன் சிரிச்சானான். மன்னரே, 1 காகத்தை பார்த்த நீங்கள் நல்லா இருக்கிறீ, 2 காகத்தை பார்த்த நான் தான் அடிபட்டேன். 1 காகத்தை நீங்கள் பார்த்தீர்கள், நல்லா இருக்கிறீங்க. நான் 2ஐ பார்த்தேன், 2ஐயும் ஒன்றா பார்த்தாச்சுன்னா அன்னைக்கு நல்ல காலம் தான் சொன்னீங்க. நான் பார்க்கும்போது 2ம் ஒன்றா தான் இருந்துச்சு. எனக்கு ஏன் ஜெயில், எனக்கு ஏன் தண்டனை? அரசரே யோசிக்கிறார். இது ஒரு அறிவு சார்ந்த மார்க்கம், வாழ்க்கை. இங்கே மூட நம்பிக்கைகளுக்கு இடமில்லை.